அம்மாவோட குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, 2 நாளாக ஃபீவரு, கொஞ்சம் சளி, இருமல், கொஞ்சம் சூப்பு, கொள்ளு ரசம் இந்த மாதிரி எல்லாம் தான் எடுத்துக்கிறேன். நீங்களே எல்லாரும் இந்த சீசனில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி எங்கள் குட்டிமாவுக்கு நான் ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தேங்க. புதுசாக இன்றைக்கி தான் நான் செய்கிறேன். இந்த ரெசிபி வந்து என்னோடய ஃப்ரெண்டு கடல் கடந்து அதாவது கண்ணில் பார்க்காத ஒரு தோழி எனக்கு வந்து இதை சொல்லி கொடுத்தாங்க. சரி, நான் கண்டிப்பாக செய்கிறேங்கன்னு சொன்னேன். அவங்ககிட்ட சொல்லி 1 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. என்னால் செய்ய முடியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி ஈவினிங் எங்கள் பாப்பா வந்தோடனே சரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. இது வந்து ஆனியன் ட்ரிங்க்ஸ் அப்படின்னும் சொல்லலாம், ஆனியன் ரோல் அப்படின்னும் சொல்லலாம். நம்ம பார்த்து எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை கொடுத்து அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. அந்த ஃப்ரெண்டு யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அவங்க நேரில் வரும்போதே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் குட்டிமா வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து. அவங்களுக்காக தான் இதை பண்ணேன். அம்மாச்சி நீங்கள் சிரமப்படுறீங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம மோமோஸாகவும் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ரிங் பண்ணியிருக்கீங்க, இதை விட வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேய்ச்சி அவங்க ஐடியாவுக்கு அதையும் செஞ்சாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம். ஆனால் இது வந்து நம்ம சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா மைக்ரோ அவன் இருந்துச்சுன்னா நீங்கள் சூடு பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு பொரிச்சு மறுபடியும் கொடுங்க. ரீஹீட் பண்ணலாம், தப்பு இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி செய்யும்போது அந்த மாதிரி ரீஹீட் பண்ணும்போது நல்லா சூடாக மொறுமொறுப்பாக மறுபடியும் நமக்கு கிடைக்குது. வாங்க, இந்த ஆனியன் ட்ரிங்க்ஸ் இதை நானே தான் ஆனியன் ட்ரிங்க்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டாச்சு. எப்படி செய்கிறது பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போது ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு, அதாவது மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிட்டேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி விட்டு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு கொண்டு வந்துடணுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. தேவைக்கு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பாருங்கள், இப்போ சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஆனியன் ரெடி பண்ணுற வரைக்கும் இதுக்கு நம்ம வந்து ரெஸ்ட்டு விட்டுறலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஆனியன் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஆனியன் வந்து நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் பெரிய வெங்காயம் நறுக்கிடுங்க. நமக்கு தேவையான அளவு வெங்காயம் நறுக்கிக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதுமானது. இந்த மாதிரி வாணலியில் எண்ணெய் விட்டு அப்படியே அடுப்பை சிம்மில் போட்டே வதக்கிங்க. ரொம்ப தூண்டி விடாதீங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப ஃபுல்லாக செவக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. தனி மிளகாத்தூள் தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் போட்டு ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ஆனியனுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். வதங்கிட்டு இருக்கும்போதும் கொத்தமல்லி இலை சேர்த்தலாம், இறக்கி வச்சும் சேர்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்திட்டு ஆனியன் நல்லா ஆறிடுச்சு, அதனால் கையிலேயே நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ நமக்கு வந்து உள்ளே வைக்கிறதுக்கு மசால் ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம மாவு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை சப்பாத்தி மாவுக்கு மாதிரியே நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி தான் பண்ண போகிறோங்க. இப்போ உருண்டைகள் ரெடியாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு பூரிக்கட்டையில் ஒரே ஒரு உருண்டையை மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டிக்கணும். கீழே வந்து இதே மாதிரி மாவு போட்டு திரட்டிக்குங்க. எண்ணெய் வேண்டாம். இந்த மாதிரி மாவு போட்டு தான் நான் திரட்டினேன். ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரியே தேய்ச்சி விட்டுட்டு ரொம்பவும் மெலிசாக தேய்ச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து சாதாரணமாக சப்பாத்திக்கு தேய்க்கிற அளவுக்கு தான் ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சுட்டு நம்ம இந்த எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் உருண்டைகளில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த சப்பாத்தியில் இப்போ வந்து நம்ம ஆனியன் கொஞ்சம் உள்ளே வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா பரவி விட்டுறணும் எல்லா பக்கமும். இப்போ வந்து இதை அப்படியே மடிச்சுக்கணுங்க. இப்போ வந்து ரோல் பண்ணணும். இப்போ ரோல் பண்ணும்போது இப்போ இந்த ஆனியன் எல்லா பக்கமுமே கலந்துருக்கும். இப்போ இந்த ஆனியனை நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஓரத்தை வந்து இந்த மாதிரி திரித்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரிங் செய்ய போகிறோம். அதே மாதிரி லாஸ்ட் மடிப்பு மடிக்கும்போது அந்த எட்ஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி கூட வச்சுக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா பிரியாமல் வரும். பாருங்கள், இப்போ நல்லா ரவுண்டாக வந்துருந்துச்சு பாருங்கள். இப்போ அதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறேங்க. பாருங்கள், இதே மாதிரி நல்லா ஓரத்தை நல்லா கொண்டு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டா நமக்கு வந்து இப்போ ரிங்ஸ் கிடச்சிருச்சுங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இதெல்லாம் பொரிக்கும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் பக்குவமாக வச்சு பொரிச்சாதான் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வரும். கொஞ்சம் மிதந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. ரொம்ப செவந்து வர வேண்டியதில்லை.
அதனால் பாருங்கள் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு செவந்து வந்தாலே போதும். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நம்மளோட ஆனியன் ரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வடைன்னே சொல்லலாம், அந்த மாதிரி நல்லா மொறு மொறுப்பாக சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ அடுத்ததாக எங்கள் குட்டிமா நான் தேய்க்கிறேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏதோ கைக்கு வந்ததை தேய்க்கட்டும்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன். அம்மாச்சி நான் வந்து மோமோஸ் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக தேய்ச்சிட்டு இப்போ உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ஆனியன் நான் பிரட்டி வச்சுருந்த மசாலும் உள்ளே வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து பாருங்கள் நீட்டாக இந்த மாதிரி மோமோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுலேயுமே வந்து இந்த எட்ஜை கட் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. இதே மாதிரி அவங்களும் வந்து மறுபடியும் 2-3 தொடர்ந்து பண்ணாங்க. அதையுமே நாங்கள் வந்து இப்போ பொரித்து எடுக்கிறோங்க. அதுவுமே வெந்து நல்லா உள்ளெல்லாம் வந்து ஃபில்லிங் எல்லாமே நல்லா வெந்து வந்திருந்தது. இப்போ இந்த அளவுக்கு செவந்தோன்னே எடுத்துடலாம், ரொம்ப செவக்க வேண்டியதே இல்லை, இந்த அளவுக்கு எடுத்துடலாங்க. இப்போ நம்மளோட மோமோஸும் ரெடி ஆகிடுச்சு. அவங்களும் அடுத்தடுத்த சப்பாத்திகளையும் தேய்க்க ஆரம்பித்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பொறுமையாக செஞ்சாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லி கொடுங்க, அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குவாங்க. நீங்கள் இதை கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்னொரு நாளைக்கு கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. இப்போ அடுத்தடுத்து வந்து மோமோஸ்களையும் அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாத்தையுமா எண்ணெயில் போட்டு இப்போ நாங்களும் பொரித்து எடுத்துட்டோங்க. எங்கள் குட்டிமா நானும் பொரிக்கிறேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பாருங்கள் டக்குன்னு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பாகவும் வந்திருக்குங்க. எங்கள் பொண்ணு வரும்போதெல்லாம் கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இதை நான் ரீஹீட் பண்ணி தான் கொடுத்தேன். இருந்தாலும் வந்து எண்ணெய் குடிக்கவே இல்லை. நல்லா அந்த கிறிஸ்பினஸ் கிடச்சிது. அதாவது மறுபடியும் ஹீட் பண்ணும்போது தான் அந்த மொறுமொறுப்பு வருது. இல்லைன்னா கொஞ்சம் அந்த சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யும்போது நம்ம வந்து சூடாக சாப்பிட்றணுங்க. செல்லக்குட்டி, உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க. நான் இதை பண்ணேன். அம்மா நீங்கள் தான் பண்ணீங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே பாய். சாஸ் வேணுமே? சாஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, சும்மா சாப்பிட்டாலே நல்லா இருக்கும்டா. சரி, சாஸ் வச்சே சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். போங்க அப்படியே தொட்டு பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக வருதுன்னு. நல்லா சவுண்ட் வருது இல்லை? நல்லா கிறிஸ்பாக இருக்குது. பிச்சு காட்டுங்க. சூப்பராக இருக்கு மச்சி, மொறு மொறுன்னு. சூப்பராக இருக்கா? மொறு மொறுன்னு ஆனியன் டேஸ்டோட சூப்பராக இருக்கு மச்சி. தேங்க்யூ செல்லக்குட்டி, போய் சாப்பிடுங்க. இந்த மாதிரி மழை நேரத்துல எல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் மைதா சேர்த்து செய்கிறதுல தப்பே இல்லைங்க. எப்போயாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். அந்த ஆனியன் மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. என்னங்க இன்னைக்கு நான் செஞ்சு காட்டினேன் இந்த ஆனியன் ரிங்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சாச்சுங்க. மாவை பசிஞ்சு வச்சாச்சுன்னா கொஞ்சம் வெங்காயம் தான் இருக்கிற வேலை மட்டும்தான், ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய கடல் கடந்த ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தேன் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.